எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியால வந்து ஒரு சில போட்டோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இந்த நாட்டுக்கும் சண்டை, நிறைய மக்கள்களும் பாதிக்கப்பட்டாங்க, பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு நான் மட்டும் இல்லை, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் சவுத் சைட்லேயும் நார்த் சைட்லேயும் வந்து இந்த கேஸுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். அதே கேஸ் சிலிண்டர் விஷயத்துல மக்களாகிய நம்ம வந்து இந்த குட்டி குட்டி அமௌண்ட் நம்மளையே அறியாம ஏமாந்து இழந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல அந்த விஷயத்தை பத்தி சொன்னா மக்களுக்கு நிறைய பேருக்கு சென்று அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நான் சொல்ல போறது என்ன விஷயம்னா, கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ற அந்த பாய் வந்து நமக்கு ஒரு பில்லு கொடுப்பாரு. அந்த பில்ல ஒரு அமௌண்ட் இருக்கும், சரிங்களா? நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த பில்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். டெலிவரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை விட ஒரு எக்ஸ்ட்ராவா 30 ரூபாய் 40 ரூபாய் வந்து கேட்டு வாங்குவாங்க, சரிங்களா? நான் எங்க வீட்லயுமே இந்நாள் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில ஏரியாக்கள்ல 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி இருக்கு. ஒரு சில ஏரியாக்கள்ல 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்கு. இப்படி இருந்தாலுமே அந்த பில் அமௌண்ட்டை விட அதிகமா நம்ம கொடுக்க தான் செய்யறோம். தெரிஞ்சும் கொடுக்குறோம், தெரியாமையும் கொடுக்குறோம், சரிங்களா? விருப்பப்பட்டும் கொடுக்குறோம், விருப்பம் இல்லாமையும் கொடுக்குறோம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லுல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நீங்க கொடுத்தா போதும். அதுக்கு உள்ளேயே அந்த டெலிவரி பாய்க்கான சேலரியும் வந்துருது, டெலிவரி சார்ஜஸுமே வந்துருது. எக்ஸ்ட்ராவா நீங்க கொடுக்கறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதையும் மீறி அவங்க கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட அமௌண்ட் கேட்டாங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைனா வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆப் கூட இருக்கு, நீங்க அந்த அப்ளிகேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்திய கவர்மெண்டே சொல்லுது. இப்போ இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்குள்ள டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2026. நான் ஜனவரி மாதம் 2026க்கு வந்து சிலிண்டர் வாங்கினதை அந்த பில்லோட சேர்த்து அவங்களுக்கு நான் காசு கொடுத்ததையும் சேர்த்து, அதான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்ததையும் சேர்த்து வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி டயத்தில் உங்ககிட்ட காமிச்சா இது கொஞ்சம் ரீச் ஆகும். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் காட்டுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அந்த பில்லு அமௌண்ட்டு நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்குறேன், அதில் அந்த டெலிவரி பாய் கேட்பார், கேட்டு வாங்குவார், அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. $950 இருக்கு. எஸ், நான் 950 இருக்கு. 980 எப்படிங்க? 980 ரூபாய், 30 ரூபா தான். இருபது செகண்ட் அவட்ட 10 ரூபா வாங்க. இது 40 இருக்கு, 10 ரூபா சொல்லுங்க. சரி. $914 டோட்டல் அமௌண்ட். $980 வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அந்த பில்லில் என்ன அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டாங்க அப்படிங்கிறதும் ஆடியோ கேட்டிருக்கும். ஒரு சில ரீசனுக்காக நான் அவரோட முகத்தை வந்து கொஞ்சம் முகம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோவே எடுத்தேன், சரிங்களா? இதை வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கலாம், சரிங்களா? 40 ரூபா 30 ரூபா, அந்த 40 ரூபா 30 ரூபாயுமே வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் தான், சரிங்களா? ஒருவேளை பசியாடுற அமௌண்ட் தான், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30 ரூபா 40 ரூபா இந்த டெலிவரி பாய்ஸுக்கு வந்து டெலிவரி டயத்தில் ஒரு சில அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த கஷ்டத்தை அவங்க பட்டுட்டாங்கன்னா நீங்கள் அந்த அவங்க கேட்குற அந்த டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் 40 ரூபாய் கொடுத்துருங்க. எந்த மாதிரினா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணியிருப்போம். அவங்க நம்ம ஏரியாவுக்கு நம்ம அட்ரஸுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டயத்தில் நம்ம வீட்டில் இருந்திருக்க மாட்டோம், வெளியே எங்கேயாச்சும் போயிருப்போம். நமக்கு கால் வரைச்சல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, பக்கத்து வீட்லேயும் யாரும் அட்ரஸ் இருந்திருக்காது. அவங்க நம்ம கால் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்போம், நம்ம மிஞ்சி போனால் என்ன சொல்லியிருப்போம், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நாளைக்கு இதே அட்ரஸுக்கு வாங்கினேன், நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலைச்சலுங்கிறது அப்படி 2 அலைச்சலும் ஆயிடுது. அந்த மாதிரி டயத்தில் நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க.
ஒரு 5 மாடி 6 மாடி அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அதுல அவங்க ஒரு சில நேரம் ஸ்டெப்ல ஏறி வருவாங்க, ஒரு சில நேரம் லிஃப்ட்ல கொண்டு போவாங்க. அந்த மாதிரி டயத்துல நீங்க கொடுக்கலாம். அவங்க கேட்கற அந்த ரூ. 30 ரூ. 40 அவங்க அதுவும் வெயிட் தான் சரிங்களா. இவ்வளவு பேசுற விஷயம் வந்து நானே இவ்வளவு பேசுறேன், என்னாலே அந்த சிலிண்டர் வந்து ஒரே தம்ல கட்டி தூக்க முடியாது. அதையும் வெயிட்டா வந்து தூக்கி கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ரூ. 30 40 கொடுத்துடலாம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சனால சரிங்களா. எக்ஸ்ட்ராவா நம்மளாம் மன விரும்பி கொடுக்கறது கொடுத்துடலாம். ஆனா நிறைய இடம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு டெலிவரி வந்து சும்மா வண்டியில இருந்து இறங்குறாங்க, இப்படி எடுத்துட்டு வச்சிடுறாங்க, டக்குன்னு இப்படி முடிஞ்சிருது. அதாவது டக்குன்னு சொல்லணும். அவங்களோட கஷ்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல சரிங்களா. அவங்க மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அவங்க டெலிவரி பண்ற அப்படிங்கிற வேலை வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் டக்குன்னு முடிஞ்சிருது. ஆனா அதுக்குமே வந்து அவங்க ரூ. 40 வேணும், ரூ. 45 வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சுத்தமா வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டா எனக்கு விருப்பம் இல்ல. சரிங்களா. ஏன்னா வந்து நானுமே ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். அந்த ரூ. 30 ரூ. 40 மகிமை வந்து எனக்கு தெரியும். சரிங்களா. என் கைக்கு மீறி எனக்கு இருந்துச்சுன்னா நானே விரும்பி குடுத்துருவேன். அவங்களுக்கு அந்த நபருக்கு வந்து பணமாவும் குடுத்து, என் வீட்ல எதுவும் உணவு இருந்துச்சுன்னா, அந்த உணவையும் சேர்த்து அவருக்கு சாப்பிட குடுப்பேன். சரிங்களா. அந்த அளவுக்கு நான் இருப்பேன். ஆனா நம்ம மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறனால நம்மளால இப்படிதான் இருக்க. இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ லேட்டா சொல்றேன்னா, ஆ நீங்க கடந்த என்னோட சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா கன்டென்ட் வீடியோ தான் போடுறோம். என்னோட ஊர் மேலப்பாளையத்துல வந்து சினிமாவும் நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஆனா அத கொண்டாட மாட்டாங்க. அதே மாரி தான் என் சேனல் ஐடி வச்சிருக்காங்க. நம்ம வீடியோ வியூஸுமே வந்து டல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே வந்து நான் இப்படி ஒரு சேனல் வச்சிருக்கேன்னு நெறைய பேருக்கு தெரியும். ஆனா யாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பெருசா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சினிமா கன்டென்ட் விஷயத்துல பண்ணிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த வந்து இப்போ வந்து சிலிண்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நாடு விட்டு நாடு பேசுற அளவுக்கு பெரிய பேசுபொருளா இருக்கு. இந்த மாரி டயத்துல மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயத்த சொல்லுவோம். அவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறியாம இருந்தாலும் கொஞ்சம் முழிச்சுக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தினால தான் இப்படி சொல்றேன். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து தனி ஒருத்தனா இருந்து கத்தி கத்தி போராட முடியாது. சரிங்களா? ஏன்னா வந்து இத பத்தி இன்னும் நெறைய விஷயம் எனக்கு தெரியாது. அதாவது அரசியல் ரீதியாவோ, இல்ல அரசாங்க ரீதியாவோ எனக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டர் விஷயத்த பத்தி நெறைய எனக்கு தெரியாது. தெரிஞ்சத நான் சொன்னேன் அவ்வளோதான். மத்தபடி இந்த வீடியோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து நம்ம ஊர்ல இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சுத்தி இருப்பாங்க. ஊருக்கு நல்ல விஷயங்கள் நெறைய பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பா அந்த வீடியோ சென்றடைஞ்சு போயிரும். சரிங்களா? என்னோட நண்பர்கள் மூலியமாவோ, இல்ல என் மூலியமாவோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவோட லிங்க் வந்து சென்றடைஞ்சிரும். அதே மாதிரி அனைத்து கட்சியிலும் இருக்கிற அதாவது எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, புதுசா வந்த கட்சி எல்லா கட்சியிலும் இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ போய் சேர்ந்துரும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி செயல் மூலியமா நீங்க என்ன செய்வீங்களோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களோட நலனுக்காக. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.